அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆனந்தி. எனக்கு தற்போது 33 வயதாகிறது. நான் பெரம்பலூர் அருகே உள்ள இளம்பலூர் கிராமத்தை சேர்ந்தவள். இதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜ்குமார். நான் திருமணம் செய்வதற்கு முன்பு ராஜ்குமாரை காதலித்து வந்தேன். அவருக்கு தற்போது 33 வயதாகிறது. ராஜ்குமார் பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் தாலுகா விஜயகோபாலபுரத்தில் உள்ள ஒரு தனியார் டயர் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். நானும் அவரும் காதலித்த போது அடிக்கடி பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றியிருக்கிறோம். அடிக்கடி தனிமையில் சந்தித்து எங்களுடைய காதலையும் வளர்த்திருக்கிறோம். நான் அடிக்கடி அவருடன் உல்லாசமாகவும் இருந்திருக்கிறேன். இப்படி எங்களுடைய காதல் சந்தோஷமாக போய் கொண்டிருக்க ராஜ்குமாருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவருடைய பெயர் செல்வகுமார். திடீரென ராஜ்குமாரின் பெற்றோர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தனர். ராஜ்குமாரின் அண்ணனான செல்வகுமாருக்கு என்னை பெண் கேட்டார்கள். இதனால் என்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டு என்னை திருமணம் செய்து வைக்க உடனே சம்மதமும் தெரிவித்து விட்டனர். இது எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. எப்படி தம்பியான ராஜ்குமாரை காதலித்து அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்த நான் அவருடைய அண்ணனான செல்வகுமாரை திருமணம் செய்வதென எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இதனால் நான் உடனடியாக இது குறித்து ராஜ்குமாரிடம் தெரிவித்து இந்த திருமணத்தை நிறுத்துமாறும் கேட்டேன். அவனும் சரி, இது தொடர்பாக நான் என் பெற்றோரிடம் பேசுகிறேன் என சொல்லிவிட்டு அவருடைய பெற்றோரிடமும் பேசினான். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் மறுத்துவிட்டனர். அதாவது ராஜ்குமார் அவருடைய பெற்றோரிடம் அண்ணனுக்கு பதிலாக ஆனந்தியை எனக்கு பேசி முடியுங்கள், நான் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என மட்டும்தான் சொன்னான். நானும் ஆனந்தியும் ஏற்கனவே காதலிக்கிறோம், நானும் அவளும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறோம் என்ற இந்த ரகசியத்தை சொல்லாமல் எனக்கு ஆனந்தியை பேசி முடியுங்கள் என மேல்மூட்டமாக சொன்னான். இதனால் அவருடைய பெற்றோர்கள் இதற்கு மறுத்துவிட்டனர். செல்வகுமாருக்கு ஆனந்தியை பேசி முடித்து விட்டோம், நீ வேணுமென்றால் உன்னுடைய மாமன் மகளை கட்டிக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். ராஜ்குமாருக்கு ஒரு மாமன் மகள் இருந்தாள். அவள் ஆலந்தூர் தாலுகா சிறுவயலூர் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறாள். அவருடைய பெயர் பிரவீனா. அவருக்கு தற்போது 24 வயதாகுது. எனக்கும் செல்வகுமாருக்கும் திருமணமான அடுத்த வருடமே ராஜ்குமாருக்கும் பிரவீனாவுக்கும் அவருடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். தற்போது ராஜ்குமாருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ராஜ்குமாருக்கு சர்வேஸ்வரன் வயது 5, யோகித் வயது 3 என 2 மகன்களும் உள்ளனர். பிரவீனாவை ராஜ்குமாருக்கு திருமணம் செய்து வைக்கும் முன்பே அவருடைய பெற்றோர்கள் ஒரு கண்டிஷன் போட்டனர். அதாவது என்னுடைய மகளான பிரவீனா நர்சிங் படிக்க ஆசைப்படுகிறாள், அதனால் திருமணத்துக்கு பிறகு கூட அவள் படிக்க வேண்டும் எனவும் கூறினார்கள். அதற்கு ராஜ்குமாரின் பெற்றோர்களும் சம்மதித்து விட்டனர். காரணம், உறவு முறையை விட்டு போகக்கூடாது, உறவுக்குள்ளேயே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் பிரவீனாவை விட அவர்கள் மனம் இல்லாமல் இதற்கு உடனே சம்மதமும் தெரிவித்தனர். அதனால் பிரவீனா திருமணத்திற்கு பிறகு கூட அவள் கல்லூரி சென்று படித்தும் வந்தாள். தற்போது அவள் தனியார் நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தாள். ராஜ்குமாருக்கு திருமணமான பிறகு என்னுடனான உறவை அவர் துண்டித்து விட்டார். ஆனால் ராஜ்குமார் என்னுடைய ஊரிலேயே வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாள். அந்த பெண்ணுடன் அவர் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தார். கிட்டத்தட்ட 2 முறை அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வெளியூருக்கு சென்று அறையெடுத்து உல்லாசம் அனுபவித்திருக்கிறார். அதாவது 2 முறை ராஜ்குமார் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஊரை விட்டே ஓடியிருக்கிறார். அந்த பெண்ணுடன் அறையெடுத்து 2-3 நாட்கள் தனிமையில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். இந்த விவகாரமானது ஊர் முழுவதும் தெரிய வந்தது. இதனால் பெரியவர்கள் இது தொடர்பாக பஞ்சாயத்தும் பேசினார்கள். இதன் காரணமாக பிரவீனாவுக்கு, ராஜ்குமாரின் மனைவியான பிரவீனாவுக்கும் தன்னுடைய கணவனின் கள்ளக்காதல் அறிந்து அவரும் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் அடிக்கடி ராஜ்குமாருக்கும் அவருடைய மனைவியான பிரவீனாவுக்கும் சண்டை வந்து கொண்டிருந்தது. அடிக்கடி அவளும் சண்டை போட்டுக்கொண்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு சென்று விடுவாள். அவள் கல்லூரியில் படித்து வருவதால் அவருடைய 2 குழந்தைகளையுமே அம்மா வீட்டில்தான் விட்டிருக்கிறாள். இந்த நிலையில்தான் என்னுடைய கணவன செல்வகுமார் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய கிளம்பிவிட்டார். அதனால் நான் மட்டும் தனிமையில் இருந்தேன். இதனால் ராஜ்குமாருக்கும் எனக்கும் உண்டான காதல் மீண்டும் பூர்த்தது. என்னுடைய உடல் தேவைக்காக மீண்டும் நான் ராஜ்குமாருடன் பழக ஆரம்பித்தேன். அதன் பிறகு நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். பிரவீனாவும் கல்லூரிக்கு சென்று விடுவதால் வீட்டில் அவள் இருக்க மாட்டாள். அந்த தைரியத்தில் நானும் ராஜ்குமாரும் அடிக்கடி உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். மீண்டும் எங்களுக்குள் காதல் மலர்ந்ததால் எங்கள் இருவருக்குடைய நடத்தையும் மாறியது. ஏற்கனவே பிரவீனாவுக்கு ராஜ்குமாரின் நடத்தை மீது சந்தேகம் இருந்தது. இப்போது அவள் என்னுடைய நடத்தையின் மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட அவள் எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தாள். ஒரு நாள் நானும் ராஜ்குமாரும் வீட்டில் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து பிரவீனா வந்துவிட்டாள். அவள் நானும் ராஜ்குமாரும் தனிமையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து எங்களை கண்டிக்கவும் செய்தார். அதன் பிறகு நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னித்துவிடு, என் கணவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டதால் எனக்கு உடல் தேவை இருந்தது, அதனால் தான் நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு என நான் நாடகம் ஆடினேன். அதை பிரவீனாவும் நம்பிவிட்டாள். இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் சொல்லி எனக்கு வார்னிங் கொடுத்தாள்.
அதன் பிறகு நாங்கள் கொஞ்ச நாட்களாக பழகாமலும் சந்திக்காமலும் இருந்தோம். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய உடல் தேவை இருந்ததால் பிரவீனா இல்லாத சமயங்களில் நானும் ராஜ்குமாரும் மீண்டும் உல்லாசமாக இருந்தோம். அந்த முறையும் நாங்கள் கையும் களவுமாக பிரவீனாவிடம் மாட்டிவிட்டோம். இதனால் கடுப்பான பிரவீனா நான் என்னுடைய கொழுந்தனாரான ராஜ்குமாரோடு தகாதொரு வைத்திருப்பதை பல பேரிடம் சொல்லிவிட்டார். என்னையும் துடப்பத்தாலும் செருப்பாலும் அடித்து அவமானப்படுத்தினார். இதனால் நான் பிரவீனா மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்தேன். ராஜ்குமார் பெண்கள் விஷயத்தில் அவர் வீக். அவர் ஊரில் என்னுடனும் வேறொரு பெண்ணுடன் எனக்கு தெரியாமல் கூட சில பெண்களுடன் அவர் தகாதொரு வைத்திருந்தார். ஆனால் அவர் பல பெண்களுடன் ஜாலியாக இருப்பதற்கு அவருடைய மனைவியான பிரவீனா இடையூறாக இருந்தார். இதனால் ராஜ்குமாருக்கு தன்னுடைய மனைவியான பிரவீனாவை பிடிக்கவில்லை. இந்த சமயத்தில்தான் பிரவீனா என்னை செருப்பாலும் துடப்பத்தாலும் அடித்து அவமானப்படுத்தியதால் நான் அவள் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்தேன். இதனால் அவளை நான் கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தேன். பிரவீனாவை கொலை செய்துவிட்டு ராஜ்குமார் ஏற்கனவே என்னுடைய ஊரில் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறார் அல்லவா, அந்த பெண்ணை ராஜ்குமாருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் என்னுடைய தகாதொருவுக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது. அதே போல ராஜ்குமாரும் அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்து கொள்ளலாம், வேறு சில பெண்களுடன் தனிமையில் தொடர்புல வைத்துக் கொள்ளலாம். அதற்கு இந்த பெண்ணும் எந்தவிதமான இடையூறாக இருக்க மாட்டார் என நான் ராஜ்குமாரிடம் தெரிவித்தேன். ராஜ்குமாருக்கு இதில் சம்மதம். என்னுடைய மனைவி தான் எனக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனையாக இருக்கிறாள். அதனால் அவளை நாம் போட்டு தள்ளிவிட்டால் என்னுடைய தகாதொருவை நான் தொடர்ந்து கொள்வேன், அவளையும் நான் திருமணம் செய்து கொள்வேன், உன்னுடனும் நான் பழக்கத்தை தொடர்ந்து கொள்வேன் என கூறினான். அதன் பிறகு நாங்கள் பிரவீனாவை கொலை செய்ய திட்டமிட்டோம். அதற்காக நான் என்னுடைய உறவினரான தீபக் ஒருவனை நான் சந்தித்தேன். அவன் வெளி மாநிலங்களில் அவன் மீது கொலை வழக்கு இருக்கிறது. அவனுக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள், கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவனிடம் சென்று நான் பிரவீனாவை கொலை செய்ய வேண்டும், உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என கேட்டேன். அவனோ பிரவீனாவை நண்பருடன் சேர்ந்து கொலை செய்ய எனக்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும் என சொன்னான். அதன் பிறகு நான் இது குறித்து ராஜ்குமாரிடம் தெரிவித்தேன். அவனும் சரி என்று ஒரு பேங்க் ஆப் மூலமாக 2 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுத்தான். அவனுக்கு வந்த அந்த லோனிலிருந்து முதல் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து தீபக்கிடம் கொடுத்துவிட்டு பிரவீனாவை சொன்னபடி கொலை செய்துவிடு, உனக்கு மீதி பணத்தையும் தந்துவிடு என கூறினான். அதன் பிறகு இது குறித்து தீபக் அவருடைய நண்பர்களை பிரவீனாவை கொலை செய்வதற்காக அழைத்தான். அதன் பிறகு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினோம். அதாவது பிரவீனாவை மர்ம கும்பல் நகைக்காக கொலை செய்து விட்டார்கள் என நம்ப வைக்க அதற்கேற்ற போல் நாங்கள் ஒரு திட்டமிட்டோம். ராஜ்குமார் சில நேரங்களில் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு செல்வார். இரவு பணிக்கு அவர் செல்லும்போது அவருடைய மனைவியான பிரவீனாவை அருகில் இருக்கக்கூடிய சித்தப்பா நமச்சிவாயம் வீட்டில் வசிக்கக்கூடிய அவருடைய அக்காலான கீர்த்தனா வீட்டில் விட்டுவிட்டு தான் அவர் செல்வார். மோட்டார் சைக்கிளில் விட்டுவிட்டு அவர் வேலைக்கு சென்று விடுவார். இதையே நாங்கள் எங்கள் திட்டத்திற்கு நாங்கள் சாதகமாக பயன்படுத்தினோம். பிரவீனாவை நைட் ஷிஃப்ட் அன்று அவர் அழைத்து செல்லும் வழியிலேயே மர்ம கும்பல் அவர்களை வழிமறித்து அவரை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்டோம். அதன்படி சம்பவத்தன்று எங்கள் திட்டத்தின்படி பிரவீனாவை ராஜ்குமாருடைய வீட்டுக்கு அக்கால் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அப்போது செல்லும் வழியில் எலம்பலூரிலிருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லக்கூடிய பிரிவு சாலையில் சென்றபோது இந்த மர்ம கும்பல், அதாவது நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்த தீபக்குடைய கும்பல் திடீரென அவர்களை வழிமறித்தது. சோளக்காட்டில் வைத்து அரிவாளாலும் வெட்டியது. அந்த சமயத்தில் நகைக்குடி என மிரட்டியது. இதனால் பயந்து போன பிரவீனா தன்னுடைய கணவன் தன்னை கொலை செய்யதான் திட்டமிட்டிருக்கிறான் என்பதை அறியாத பிரவீனா, என்னையும் என் கணவனையும் ஒன்று செய்து விடாதீர்கள், உங்களுக்கு தேவையே நகை பணம் தானே, அதை நானே தருகிறேன், என் கணவனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என தன்னுடைய கணவனை காப்பாற்ற அவள் முயற்சி செய்தாள். ஆனால் அதை பொருட்படுத்தாத கும்பலோ அவரை சரமாரியாக வெட்டி கொலையும் செய்தது. அதன் பிறகு இது நகைக்காக நடந்த கொலைதான் என நம்ப வைப்பதற்காக பிரவீனா அணிந்திருந்த கொலுசு, அவள் அணிந்திருந்த செயின், தாலி எல்லாத்தையும் கழட்டி ராஜ்குமாரை அந்த கும்பலிடம் கொடுத்தான். மேலும் அவன் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவன் உடம்பிலும் சில கீறல்கள் அரிவாளால் வெட்டப்பட்டது. அதன் பிறகு ராஜ்குமார் அங்கிருந்து தப்பி ஓடுவது போல பதறி அடித்துக்கிட்டு நேராக தன்னுடைய சித்தப்பாவின் வீட்டுக்கு ஓடிச் சென்றான். அங்கு இருந்த தன் அக்காவிடமும் அக்கம் முகத்திலிருந்தவிடமும் தன்னை ஒரு மர்ம கும்பல் தன்னையும் தன் மனைவியான பிரவீனாவையும் வழிமறித்து நகை கேட்டு வெட்டி விட்டார்கள் எனவும், நான் எப்படியோ தப்பி வந்து விட்டேன், பிரவீனா அவர்களிடம் மாட்டிவிட்டார்கள், எல்லோரும் வாங்க அவளை காப்பாற்ற வேண்டும் என எல்லோரையும் அழைத்து வந்தான். ஆனால் அவன் அழைத்து வருவதற்குள் அங்கு பிரவீனாவை அனைவரும் சம்பவத்தில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. அங்கு வந்த மக்கள் எல்லோருமே பிரவீனா இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு உடனடியாக அவரை இது தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. ராஜ்குமாருக்கும் கையிலும் கழுத்திலும் சில வெட்டுக்காயங்கள் இருந்ததால் காயமடைந்த அவரை உடனடியாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர்களை அனுப்பி வைத்தனர். போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து கிடந்த பிரவீனாவின் உடலை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்கள்.
பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான ஷியாமலா தேவியும் அங்கு விரைந்து வந்து பார்வையிட்டு அவரும் விசாரணை நடத்தினார். கைரேகை நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களையும் சேகரித்தனர். மேலும் போலீஸ் மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டது. அது சம்பவ இடத்திலிருந்து மோப்பம் பிடித்தவாறே சென்ற நாய் ராஜ்குமாரின் சித்தப்பாவான நமச்சிவாயம் வீட்டு வரை ஓடியது. பின்னர் அங்கிருந்து சம்பவ இடத்திற்கு மீண்டும் ஓடி வந்தது. அந்த நாய் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. முதலில் நாங்கள் நினைத்தது போலவே இது நகைக்காக நடந்த கொலைதான் என அனைவரும் நம்பினர். ஆனால் ராஜ்குமாரில் ஏற்பட்ட காயங்கள் ரொம்ப கம்மியாக சிறு சிறு காயங்களாக இருந்ததால் அது எப்படி பிரவீனாவை வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு அந்த கும்பல் வெறிச்செயலில் ஈடுபடும் போது ராஜ்குமாரை மட்டும் லைட்டாக வெட்டியிருக்கிறார்களே என அவர்களுக்கு ராஜ்குமாரி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அதே சமயம் ராஜ்குமாரை பற்றி போலீசார் விசாரிக்கும் போது அவர் ஏற்கனவே ஊரில் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்த விஷயம், அவர் பெண்கள் விஷயத்தில் வீக் என்றும், இந்த பெண்ணுடன் தொடர்பு இருந்த விஷயமானது பிரவீனாவுக்கு தெரிந்து அவள் அடிக்கடி ராஜ்குமாருடன் சண்டையிட்டு வந்தாள் என்ற விஷயமும் போலீசாரின் காதுக்கு சென்றது. ஒருவேளை ராஜ்குமார் அந்த பெண்ணுடன் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக பிரவீனாவை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என முடிவு செய்துதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருப்பாரோ என்ற சந்தேகம் போலீசாருக்கு வலுவாக இருந்தது. இதனால் போலீசார் ராஜ்குமாரிடம் தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். இதில் பயந்து போன ராஜ்குமார் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டான். போலீசார் ராஜ்குமார் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தால்தான் இந்த கொலையை செய்தான் என நம்பினார்கள். ஆனால் அவன் தான் அண்ணியுடனே தகாதொரு வைத்துக்கொண்டு கொலை செய்திருக்கிறான் என்பதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகுதான் எனக்கும் ராஜ்குமாருக்கும் இந்த தகாதொரு இருப்பதை அனைவரும் அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் என்னையும் கைது செய்தனர். நான் என்னுடைய உறவினரான தீபக்கை கை காட்டினேன். இவன் மூலமாக தான் கூலிப்படையை வரவைத்து பிரவீனாவை கொலை செய்தனர் சொல்ல தீபக்கின் மூலமாக கூலிப்படையை சேர்ந்தவர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து அவர்களையும் அதிரடியாக கைது செய்தனர். இந்த சம்பவமானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.